வணக்கம். இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு கத்திரிக்காயை நம்ம நீள வாக்கில் நறுக்கிக்கலாம். கத்திரிக்காயோட மேல் பகுதியில் மட்டும் கட் பண்ணிக்கலாம். உள்ள பூச்சி இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் இதே மாதிரி கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் போட்டு வச்சிடலாம். கருக்காமல் இருக்கும். கொஞ்சம் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு வாணலியில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். வெட்டி வச்ச கத்திரிக்காயை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு திரும்பவும் கொஞ்சம் வதக்கி விடலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கினதும் அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே வாணலியில் 3 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம், 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் வெள்ளை எள்ளு, வறுத்த வேர்க்கடலை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலையும் எள்ளும் சேர்ந்து வறுக்கும்போது நல்ல வாசனை வரும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய் அதோடு சேர்த்து வறுத்துடலாம். இதை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். திரும்பவும் வாணலியை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் அதில் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சதை அது கூட சேர்த்து வதக்கிடலாம். இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கலாம்.
தக்காளி நல்லா சாஃப்டானதும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசலை இதோடு சேர்த்துக்கலாம். கொதிக்கும் போது கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதித்த உடனே நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை இந்த குழம்புல சேர்த்து நல்லா கிளறி விடலாம். குழம்பு நல்லா கொதித்ததும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் அது மேலே சேர்த்துக்கலாம். பச்சை கருவேப்பிலை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும்.